என்னங்க, ரூம்ல இருந்து எப்ப கீழே வந்தீங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சே, இன்னும் நீங்க குளிக்கலையா? இந்த கொரியர்காரன் இந்த பேப்பர் தான் படிச்சுன்னா குளிச்சிடறேன். சரி, நீங்க குளிச்சுட்டு வாங்க. நான் அது வரைக்கும் அத்தைக்கு சமையல் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கப்பூல் வச்சுட்டு. செக்யூரிட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். இல்லை, இந்த தபால் கொரியரில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சார், கொரியர்காரங்க கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க கூடயே உள்ளே போய் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வெளியே அனுப்பிடுவேன் சார். மற்றபடி தனியாக யாரையும் உள்ளே அனுப்ப மாட்டார். சரி, தபால் இல்லை கொரியர் வந்துச்சுன்னா அதை நீ வாங்கி வச்சுக்கணும், புரியுதா? தபாலா கொரியரா சார்? தபால் இல்லைனா கொரியர் ஏதாவது ஒன்று வரும்பா, புரியுதா? சரிங்க சார். அப்புறம் யார் பேருக்குங்க சார் வரும்? என் பேருக்கு வரலாம், இல்லை பாரதி பேருக்கு வரலாம். யார் பேருக்கு வந்தாலும் அதை நீ வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு உடனே ஃபோன். என் நம்பர் இருக்கா? இல்லை சார், உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை. உன் நம்பரை சொல்லு சார். 9500043077. ம், எடு. ஆ. ம், என் நம்பர் தான், சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே சார். தபால் இல்லை கொரியர் எது வந்தாலும் அதை நீ வாங்கி வச்சுக்கணும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். வேறு யாருக்கிட்டேயும் கொடுக்கக்கூடாது, புரியுதா? சரி, எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார். ம், இந்த சார் வேணாம் சார். ஏன்? எக்ஸ்ட்ரா பணம் வாங்கினா பாரதி மேடம் திட்டுவாங்க சார். அவங்களுக்கு தெரியாது. இந்த புடி சார், அது வந்து புடி சொன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே சார். சந்தோஷ், இன்னுமா நீங்க குளிக்கல? இல்லை, சும்மா வெளியே ஒரு வாக் போயிட்டு வந்தேன். அதான். என்னாச்சு உங்களுக்கு? காலையில இருந்து சுத்திக்கிட்டே இருக்கீங்க. சும்மா ஒரு வாக் போன் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ சந்தோஷ், ரொம்ப பிஸியான நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்ல சொல்லு. எல்லாம் நல்ல விஷயம்தான். என் வீட்டுக்கார் என் அம்மா கிட்ட உங்களோட வீட்டு அட்ரஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. ஆனா எங்க அம்மா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ ஃபோட்டோ அனுப்புவாருங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம். அட்ரஸ் தெரிஞ்சதானே ஃபோட்டோ அனுப்புவாரு. அப்பா, தேங்க் காட், பெரிய டென்ஷன் போச்சு. சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே சந்தோஷ். சார் சொல்லுங்கள் சார். ஹலோ செக்யூரிட்டி, அந்த இந்த கொரியர் பார்சல் இன்றைக்கி வரும்னு சொன்னல? ஆமாம் சார். அது இன்றைக்கி வராது, அதனால நீ அதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை, ஓகேவா? சரிங்க சார். அப்போ அந்த 100 ரூபாயை திருப்பி தந்துடுவா சார்? அதை நீயே வச்சுக்கோப்பா. சரிங்க. ஓகே, தேங்க்யூ. வாங்க சார், உள்ள வாங்க. உள்ள வரதுக்கு நான் வரலம்மா. வாடகை பணம் என்னாச்சுன்னு கேட்டு போக வந்தேன். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரல சார். தயவு செஞ்சு உள்ள வந்து பேசுங்க சார். வெளில நின்று பேசினா மற்றவங்க பார்க்கறான்னு கவலை இருக்குல்ல, அந்த கவலை வாடகை பணம் கொடுக்குறதுன்னு இருக்கணுமா? ப்ளீஸ் சார், உள்ள வந்து பேசுங்க சார், ப்ளீஸ்.
வாங்க சார். உட்காருங்க சார். நான் ஒன்றும் உட்கார்றதுக்காக வரல. இந்த பாருமா, நீ தனியாக வந்து வீடு கேட்டப்ப யாராக இருந்தாலும் உனக்கு வீடு தர்றதுக்கு யோசிச்சிருப்பாங்க. உன் நிலைமையை பார்த்து இறக்கப்பட்டு தான் நான் உனக்கு வீடு கொடுத்தேன். 50,000 ரூபா அட்வான்ஸுக்கு நீ 35,000 ரூபா தானம்மா கொடுத்த. இப்போ நீ வந்து 2 மாதம் ஆச்சு, வாடகைன்னு 5 பைசா கூட தரலையம்மா. எனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து போன மாசமே பணம் வந்திருக்கணும் சார். கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க சார், ப்ளீஸ் சார். இறக்கம் பார்த்தா என் பொழப்பு நடக்காதுமா. இந்த 2 வீட்டு வாடகை நம்பி தான் என் குடும்பமே நடக்குது. நீ 2 மாசமா வாடகை கொடுக்கலனா நான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? நீ எப்போ வேணாலும் வாடகை கொடுன்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசை தான். ஆனால் என் குடும்பத்தையும் நான் பார்க்கணும்ல. நானும் நல்லா வாழ்ந்த குடும்பம் தான் சார். திடீர்னு ஒரு கஷ்டம், எல்லாத்தையும் இழந்துட்டேன். இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஒரே ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க சார். வாடகையை நான் மொத்தமாக கொடுத்துடுறேன். முடியாதுமா, 2 மாசம் பொறுத்ததே பெரிய விஷயம். உன் முகத்துக்காக வேணும்னா 2 நாள் டைம் தரேன். அந்த 2 நாளுக்குள்ள பணம் கொடுக்க லேட் ஆச்சுன்னா நான் வந்து சொல்லணும்னு நீ எதிர்பார்க்காத. வீட்டை நீயே காலி பண்ணிடு, புரியுதா? சார் சார் ப்ளீஸ் சார். திடீர்னு நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி சார்? ஒரு வாரம் தானே சார் டைம் கேட்குறேன். ஏமா, பொறுமையா சொன்னா உனக்கு புரியாதா? குடி வந்ததே பாதி அட்வான்ஸை கொடுத்து தான். சரி போனா போதுன்னு பார்த்தா வந்ததுலேருந்து 1 பைசா கூட வாடகை தரல. நான் இப்படியே ஒவ்வொரு மாசமும் வந்து உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாதுமா. ஏதோ இறக்கம் பார்த்தா உடனே என்னை இழிச்சவாயின்னு நினைச்சிட்டியா? 2 நாள்ல நீ வாடகை தர்ற, இல்லைன்னா நான் வந்து வீட்டில் இருக்க பொருள்லாம் தூக்கி வெளியில வச்சு செஞ்சுட்டு போயிடுவேன். பாத்துக்க. சார் சார் டேய் வேண்டாம். ஹவுஸ் ஓனர் வந்து இப்படி கத்திட்டு போன விஷயம் நமக்கு தெரிஞ்சதுங்கிறது பிரியாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வேதனைப்படுவாங்க. என்னடா அந்த ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசிட்டு போறாரு. அவரை சொல்லியும் குத்தம் இல்ல. இந்த வீட்டு வாடகை நம்பிதான் அவர் குடும்பம் இருக்குன்னு சொல்றாரு. நாம தான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும் நம்மளால என்ன செஞ்சிருக்க முடியும்? இல்லடா, பணத்தோடயே வளர்ந்த பொண்ணு இந்த நிலைமையிலே அவங்க கையில காசு இருக்கும்னு நினைச்சது வந்து நம்முடைய தப்பு. நம்முடைய தப்புன்னு கூட சொல்ல முடியாதா? ஏன் தப்புடா? இன்னைக்கு அவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான்டா. இதை நான் தான் சரி பண்ணி ஆகணும். நீ சரி பண்ண போறியா? நீ எப்பறம் அதை சரி பண்ண போற? முதல்ல எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்ணி இந்த வீட்டு வாடகை அந்த ஹவுஸ் ஓனர் கொடுத்தாகணும். அதை செய்யணும். ஃபர்ஸ்ட் செய்யறேன். ச்சே, எவ்வளவு வசதி வாய்ப்போட வாழ்ந்தாங்க இந்த பிரியா மேடம். பட்டுன்னு விதி எப்படி புரட்டி போட்டுடுச்சு பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே எவ்வளவு வேதனையா இருக்கு. அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நினைச்சு கூட பார்க்க முடியல. எல்லாம் எல்லாம் விதி. வேற என்ன சொல்றது? சரி, அவங்க வரதுக்குள்ள நம்ம போயிடலாம். வா. அதெல்லாம் ஓகே சித்தி. ஒன்றும் இல்லை, பருப்பு நல்லா தான் கொதிக்குது. இது வெந்துருச்சான்னு எப்படி தெரியும்? பருப்பை எடுத்து கொஞ்சம் நசுக்கி பறிச்சிடலாம். அது வேகலைன்னா நல்லா தெரிஞ்சிடும். என்னது நசுக்கி பார்க்கணுமா? வெயிட் வெயிட், எனக்கு 2 டவுட் இருக்கு. சொல்லுடா. பருப்பு சூடா இருக்கே, இது எப்படி கையில வச்சு நசுக்கிறது? கை சுற்றாது. அதுக்கப்புறம் 2வது டவுட்டு, வெந்துருச்சா இல்லையான்னு தெரியுங்கிற, அது எப்படி தெரியும்? அது வந்து பருப்பை நீ குக்கர்ல வச்சு 5 விசில் இல்ல 6 விசில் விடு. அது தானாவே வெந்துரும். ஐயோ, குக்கரா? இங்க பாத்திரத்துக்கே வழி இல்ல, அது எப்படி? அதுக்கப்புறம் நீ எடுத்து நசுக்கியே பார்க்க வேண்டாம்டா செல்லம். அக்கா, அது நல்ல பருப்பா இருக்கணும். 6 விசில்லயே வெந்துடணும். பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் சமைக்கிறா. அவ சமையல்ல எந்த குறையும் வந்துடக்கூடாது. சொல்லுடா. இந்த டாமரைனா ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இரு, நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. கொஞ்சம் தமிழ்ல பேசுடா. தமிழ் டாமரைனா
அதான் சித்தி, இந்த இந்த கருப்பு கலர்ல கையில எடுத்தா பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டுமே, வாயில போட்டா புளிக்குமே. ஓ புளியா? அதான் அதான் அந்த நெல்லிக்காய் சைஸ்ல புளிய ஊற வைக்க சொன்னேன். நான் கடையில போய் நெல்லிக்காய் கேட்டேனா, அவன் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 4 சைஸ்ல நெல்லிக்காய் கொடுத்துட்டான். நான் ஆவரேஜா ஒரு சைஸ் பார்த்து ஊற வச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்காக வாடா போய் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்த? ஆமா, அளவு கரெக்டா இருக்கணும்ல, அதனாலதான் நெல்லிக்காய் வாங்கினேன். சரி சரி, இப்போ என்னென்ன காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க? காய்கறி இங்க பாரு, ட்ரம் ஸ்டிக்ஸ் அதை ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காய். அப்புறம் இந்த பீன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் தண்ணியில சோக் பண்ணி வச்சிருக்கேன். சரி. அப்புறம் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் ரெடி. ஆமாமா. சித்தி, பெருங்காயம் நீ சொன்னியே, பெருங்காயத்தூள் வாங்கியாச்சு, மஞ்சள் தூள் வாங்கியாச்சு, அப்புறம் மிளகாத்தூளும் வாங்கிட்டேன். அப்புறம் கடுகு ஒரு எண்ணெய் ஒரு 40 தானே சொன்னேன். 40 எண்ணெய், அப்புறம் உளுத்தம் பருப்பும் 20 எண்ணெய். எல்லாம் ரெடி. ஓகே ஓகே. சரி, இப்போ சாம்பார் பண்ண ஆரம்பிக்கலாமா? ரெடி பண்ணிடலாம். சித்தி ஒரு நிமிஷம் அப்படியே இரு. அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நான் அவங்க கிட்ட போய் இந்த சமைக்கிற விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன 2 பேரும் வெளில போயிட்டு வரீங்களா? என்ன 2 பேரும் டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. உங்க டயர்டுக்கு ஒரு டானிக் கொடுக்கட்டுமா? இன்னைக்கு புது ரெசிபி, பருப்பு சாம்பார். என் சித்தியோட ரெசிபி தான். நான் 15 நிமிஷத்துல இந்த சாம்பாரை முடிச்சுடுறேன். சாப்பாடும் ரெடி ஆயிடும். நல்ல மூக்க மூட்டை வயிறு ரொம்ப 2 பேரும் சாப்பிடலாம். ஓகேவா? சித்தி மேடத்தை காணோம். சித்தியா? அவங்கள இங்க வரல. ஓவர் ஃபோன் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பாங்க, நான் சமைச்சிட்டே இருப்பேன். 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். சரி, இது என்ன டெலி மார்க்கெட்டிங் டெலி கான்ஃபரன்ஸ் மாதிரி டெலி சமையலா? அப்படிதான், டெலி சமையல் அப்படியே வச்சுக்கலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 1/4 மணி நேரத்துல ரெடி ஆயிடும். ஆனா அதுக்குள்ள கிச்சன் பக்கம் வந்துடக்கூடாது, அப்புறம் நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, இதோ இப்ப ரெடி ஆயிடும். போன்ல கேட்டுட்டு வரேன். மச்சான், நான் ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு ஹோட்டல்? ஆமா, தேவி செஞ்ச சாம்பாரை கீழே கொட்டிட்டு ஹோட்டல் சாம்பார் ஊற்றி வச்சுட்டா சாப்பிட்டுட்டு சாம்பார் சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அதுக்கு தான். போடா, போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருப்போ. என்ன வேலை பார்க்க சொல்கிற? காலையிலேருந்து 4-5 இடத்துக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்த்துட்டேன். ஒருத்தனும் பணம் இல்லைங்கிறான். எதுக்கு? டேய், நாளைக்கு பிரியா மேடம்க்கு பணம் கொடுத்தாங்கணும்ல, ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை சொல்றியா? நானும் எனக்கு தெரிஞ்ச இடம் எல்லாத்துலையும் கேட்டுட்டேன், கிடைக்கல. கடைசி அஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டியதான். என்ன பண்ண போற? போன் தான். யாருக்குன்னு பாக்குறியா? இந்த உலகமே என்ன வெறுத்தாலே என்ன நினைச்சிட்டு இருக்கிற உயிர் ஒண்ணு இருக்கே. நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கே போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் நிச்சயம் ஜெயிப்பேன் நம்பிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா இருக்கு. அம்மாவுக்கா? அந்த பாசக்கார கிழவியதான். எனக்கு பணம் வேணும்னா மட்டும் தாண்டா நான் எங்க அம்மாக்கு போன் பண்றேன். ஆனா நான் பணம் கேட்கறதுக்காவது போன் பண்றேன்னு எங்க அம்மா சந்தோஷப்பட்டு இருக்கா. ஹலோ, யாருங்க பேசுறது? ஆமா, நான் தான் கதிர் பேசுறேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன். வேளைக்கு சாப்பிடுறியாப்பா? சாப்பிடுறேன். நேரத்துக்கு தூங்குறியா? சரியான நேரத்துக்கு தூங்குறேன். உடம்ப பாத்துக்கப்பா. உடம்பெல்லாம் நல்லாதாமா இருக்கு. அது சரி, பட வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது பட வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு, வேகமா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அத கூடிய சீக்கிரம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரும், அழைப்பு அனுப்புறேன், வந்து சேரு. ஆடியோ ரிலீஸா? அப்படின்னா என்னப்பா? ஆடியோ ரிலீஸ் தான் என்னவா? அது அன்னைக்கு தான் வந்து இந்த படத்துடைய பாட்டெல்லாம் வெளியிடுவோம், பெரிய விழா மாதிரி நடத்துவோம். நீ தான் நேர்ல வர போறல, வந்து பாரு. கண்டிப்பா. நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன்ப்பா. வேற என்னப்பா? சரிம்மா, இது எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவுப்பா? 20,000 ரூபா வேணும். 20,000மா? நீ என்ன பண்ணு, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி மாமாட்ட கொடுத்து என் அக்கௌண்ட்ல போட சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு இல்லப்பா, அப்பா எனக்கு கொடுத்ததோடு தான் மிச்சம் இருக்கு, அதுதான் என்ன பண்றது? புரியுது, அதையும் வச்சுட்டா. புரியுதுமா, நீ எது கவலைப்படுற? அதான் படம் முடிய போதில்ல, எல்லாத்தையும் மீட்டுருவோம். அட, பழைய நகையெல்லாம் எதுக்குமா உனக்கு? எங்க அம்மாவுக்கு புது நகை நான் வாங்கி போட மாட்டேனா?
சரிப்பா. என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் புதுசா வாங்கி போடுறேன். நீ கண்டிப்பா செய்வ தங்கம். வச்சுட்டுமா? உடம்ப பாத்துக்கப்பா. சரிம்மா, உடம்ப பாத்துக்கிறேன். நல்லா சொன்னதே சாப்பிடு. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதம்மா. எனக்கு தெரியும் என்ன பாத்துக்கிறதுக்கு, நீ உன்னைய பாத்துக்க. சரி, சரி. போன வைக்கிறேம்மா. பணத்தை மறந்துடாத, உடனே ஏற்பாடு பண்ணு, அவசரம். ஏற்பாடு பண்றப்பா. என்ன மச்சான்? என்னன்னு சொல்றது, நகை அடமானம் வச்சு பணத்தை அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஏண்டா, நம்மளை நம்பினா எந்த பொம்பளையும் நிம்மதியா இருக்க முடியாது இல்லடா. டேய், உன் காலம் முடிஞ்சு போச்சா என்ன? இந்த பாரு மச்சான், நீ கண்டிப்பா சம்பாதிப்ப. அம்மா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காவது நீ நிச்சயமா ஜெயிப்ப. கவலைப்படாத. என்னமோ தேவி என்ன என்ன? Oh my God! என்ன நீ என்ன காரியம் பண்ணி கை கால வச்சு சும்மா இருக்க மாட்டே நீ? தேவிமா, என்னாச்சு செல்லம்? உன்னை யார் இந்த தேவையில்லாத வேலை பார்க்க சொன்னது? அறிவில்லை உனக்கு? அம்மா! ஐயோ, என்னாச்சு சொல்லு. ஹாஸ்பிடல் கூட்டி போய் ஆகணும். டேய், போடா போய் ஆட்டோ கூட்டி வாடா. எரியுதுன்னா நான் என்ன பண்றது? காட்டு கால காட்டு. ஐயோ, என்னாச்சு தெரியலையே. புள்ள கையில கள்ள சாம்பார கொட்டிக்கிட்டாளா என்னன்னு தெரியலையே. ஐயோ, யாராவது பேசுங்களேன். தேவிமா, ஐயோ, தேவி, தேவி, கை காட்டு. தேவி, போனை எடுமா. ஐயோ, யாராச்சும் பேசுங்களேன். அங்க என்னாச்சு தெரியலையே. மாப்ள, மாப்ள. சரி, நீ முதல்ல எழுந்திரு, இங்க இருந்து ஆட்டோ வரும், போயிடலாம். எழுந்திரு. ஐயோ, இருக்கீங்களா? ஐயோ, தேவிமா, எழுந்திரு, பார்த்து எழுந்திரு. உன்னை யார் இந்த தேவையில்லாத வேலை பார்க்க சொல்லுங்க? வா 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 வா, பார்த்து வா, பார்த்து வா.